இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 4 டயர் வெட்டிங் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டோட்டலாக 5 kg கேக்கு, அதுவும் 4 டயரில் நான் எப்படி நீட்டாக பண்ணியிருந்தேன்னு சொல்லி என்னுடைய A to Z எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த கேக்கில் வந்து எனக்கு இருந்த ஒரு டாஸ்க்கு, நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் ஒரு 6 மணி போல் நமக்கு கேக் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா முன்னத்த நாள் எனக்கு ஈவினிங் போல் தான் வந்து கேக் ஆர்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையில் வந்து நான் ஆன்லைன் கிளாஸ்லேயும் ஆக்குபைடாக இருந்தேன். 10 to 3 வந்து நமக்கு கிளாஸ் டைமிங் இருக்கும். 3 மணிக்கு அப்புறம் வந்து 4 to 5 வந்து டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி நாங்கள் வச்சுருப்போம். அந்த டைம் எல்லாம் போனது போக பேலன்ஸ் இருக்கிற அந்த ஆஃப்டர் 5 o'clock அப்புறமும் அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு முன்னாடி மட்டும்தான் என்னால் வந்து இந்த கேக் ஆர்டரை செய்ய முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டேன். இது என்னன்னா நமக்கு ஈவினிங் போல் நான் கிளாஸ் முடிஞ்ச கையோடையே நான் வீட்டுக்குலாம் போகாமல் உடனே வந்து நான் கேக் பேட்டர்லாம் அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து நான் டின்னில் ஊற்றி பேக் பண்ணியிருந்தேன். இந்த கேக் கம்ப்ளீட்டாகவே 5 kg, அதுவும் 4 டயர் கேக் அப்படிங்கிறதுனால கீழே நான் பேஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்த கேக் டின்னு வந்து 10 inch டின்னு, அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து 8 inch டின்னு, அதுக்கும் மேலே இருக்கிறது வந்து 6 inch டின்னு, அதுக்கும் மேலே சின்ன சைஸில் இருக்கிறது வந்து 4 inch டின்னு. ஸோ இது மாதிரி 10, 8, 6, 4 அப்படின்ற கணக்குப்படி ஒரு 4 டின்னு யூஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே 2 டின்னுக்கு வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு 2 பேட்ச் வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த கேக் ஆர்டர் வந்து நம்ம ஓவன்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்க்கெல்லாம் முன்னாடி கிடைச்சிருந்த ஆர்டர் இது. ஸோ அதனால நம்ம OTG வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 2 பேட்சாக வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். கேக் பேக் ஆகிட்டு இருக்கிற அதே டைமில் ஃபவுண்டன் ஒர்க்ஸ் எல்லாம் நான் வந்து சைட் பை சைட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம லாஸ்ட் டைம் வந்து இதே கஸ்டமருக்கு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் டீம் மாதிரி ஒரு கேக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்கல்ல, அதே தீமில். ஸோ இப்போ அவங்களுடைய வெட்டிங்க்கும் அதே மாதிரி பேட்டர்ன்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம். ஃபாண்டன்ட்டில் நல்ல ஒரு ரெட் ஷேட் வர்றதுக்காக டார்க் ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெல் பேஸ்டு கலர் தான். ஆட் பண்ணி நல்ல ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபாண்டன் மேட் யூஸ் பண்ணி நல்லா ஃபாண்டன்ட்டை தேய்ச்சி எடுத்துட்டு, நமக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபாண்டன் கட்டர்ஸ், கப்பிள் கட்டர்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்பு, கொஞ்சம் சைடில் பார்டர்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கெல்லாம் டிசைன் ஒர்க்ஸ் எல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஃபாண்டன்ட் ஒர்க்ஸும் நல்லா நீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. கேக்கும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் செஞ்ச கேக்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஆர்டர் படி ஒரு 4 டயருக்கு நீட்டாக ஹைட் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து என் சைடில் நான் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். முன்னத்த நாள் நைட்டு வந்து வெறும் ஸ்பாஞ்சும் ஃபாண்டன்ட்டும் மட்டும் நீட்டாக வந்து ரெடி பண்ணி முடிச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஏர்லியராக வந்து கேக்கினுடைய லேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஐசிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே பேக்கரி ஸ்டைல் கேக்ஸ் தான். ஸோ அதனால் நமக்கு மேலே நல்லாவே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த லேயரை ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். லேயர்ஸ் எல்லாம் நீட்டாக கட் பண்ணிட்டு இருக்கிற இதே சமயத்திலேயே சைட் பை சைடு வந்து க்ரீமை பவுலில் போட்டுட்டு நல்லா சூப்பர் ஸ்டிஃப் பீக்கில் பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒர்க் ஏரியாவை நல்லா வாட்டரெல்லாம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக சுத்தமாக ஹைஜீனாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் ஏரியாலேயே வந்து நான் ஸ்பாஞ்ச் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலேயே வந்து நான் ஒர்க் ஏரியாலேயே வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் ஏரியாலேயே நீங்கள் வந்து சுகர் சிரப்லாம் அடிச்சுட்டு க்ரீமெல்லாம் வச்சு நல்லா ஐசிங் பண்ணி அப்புறம் நீங்கள் ஸ்டாக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இப்போ தான் நீங்கள் ஓரளவுக்கு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து கேக் பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேக் பேஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு லேயராக வச்சுட்டு நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கில் சுகர் சிரப்லாம் அடித்து க்ரீமெல்லாம் வச்சு ஃபில்லிங்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 லேயர்ஸாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக்கை நீட்டாக ஒரு 3 லேயர் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு ஹெவியான 12 இன்ச்சுக்கு வந்து நான் ட்ரம் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற கேக் டின்னு இருக்குது இல்லைங்களா, பெரிய சைஸ் டின்னு வந்து 10 inch டின்னு. ஸோ அதனால் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக நீட்டாக தெரியறதுக்காக லுக் வைஸ் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 12 inchல உள்ள ட்ரம் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரம் போர்டு வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் சைட் டேப் போட்டு ஒரு நார்மல் ஒரு போர்டை வந்து நான் மேலே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரம் போர்டு யூஸ் பண்ணும்போது 5 இல்லைன்னா 6 கிலோ கேக் வரைக்கும் நல்லாவே வெயிட் தாங்கும். ட்ரம் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேக்கை தூக்கி அழகாக அப்படியே மேலே வச்சுட்டு க்ரம் கோட் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து 8 inch கேக்குக்கும் 6 inch கேக்குக்கும் அதே மாதிரி 4 inch கேக்குக்கும் நீட்டாக வந்து க்ரம் கோட் முடிச்சாச்சு. அடுத்து வந்து நான் பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம உள்ளே வைப்போம் இல்லைங்களா, டவல்ஸ் சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரா மாதிரி உள்ளே அங்கங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது. மார்க்கெட்டில் வந்து நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பிளாஸ்டிக் டவல்ஸ்ன்னு சொல்லி ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த பிளாஸ்டிக் டவல்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிட்டேன். கேக் எடுத்துக்கிட்டு கேக்கு உள்ளே வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். கேக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மேலே ஹைட் ரொம்பலாம் இல்லாமல் கேக்கோட லெவல் ஆகிற மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 4-3 டவல்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ரேண்டமாக அங்கங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வைக்கணும். கண்டிப்பாக இதை நீங்கள் வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வைக்கிற கேக்கினுடைய வெயிட்டு தாங்காமல் சென்டரில் வந்து அப்படியே உள்ளார போகிறதுக்கும் இல்லை சாஞ்ச மாதிரி ஆகிறதுக்குள்ள நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக டயர் கேக்ஸ் எல்லாம் செய்யும்போது டவல்ஸ் உள்ளார வைக்கணும். வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி மெயின் கோட் வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் கீழே வந்து பார்டருக்காக ஒரு ரெட் கலர் ரிப்பன் வச்சு கேட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டு தான். ஒரு கையில் ரிப்பனை கொஞ்சம் நீங்கள் இழுத்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி அமுத்தி விட்ட மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரிப்பன் போய் கேக்கில் போய் அழகாக ஸ்டிக் ஆயிரும். லாஸ்ட்டில் வர அந்த ரிப்பன் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 8 இன்ச்சில் உள்ள கேக்குக்கும் நல்லா மெயின் கோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கேக் பேஸில் இருக்கிற அந்த கேக்கை அழகாக 2 பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நீட்டாக அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து நீங்கள் ஒரு பக்கம் சாய்ச்ச மாதிரி வைக்கணும். அப்படி வச்சுட்டு இன்னொரு பக்கம் இருக்கிறத வந்து அப்படியே ஒரு கையில் வந்து பேலட் நைஃபை லைட்டாக வெளியே இழுத்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா 2 பேலட் நைஃபும் வெளியே வந்துடும். கரெக்டாக வந்து கேக் வந்து உள்ளே போய் செட் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் டயர் கேக் வந்து நீட்டாக ஸ்டாக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கீழே வந்து 3 டவல்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த 2 கேக்கையும் மர்ஜ் ஆகிறதுக்காக ஒன்னோடு ஒன்று அப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக நல்ல ஒரு பெரிய டவல்ஸை வந்து உள்ளே அப்படியே சென்டர் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டவலை நல்லா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ளே ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஸோ இப்போ கீழே 3 டவல்ஸ் இருக்குது, மேலே 2 கேக்கையும் மர்ஜ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பெரிய டவல்ஸ் இருக்குது. அப்புறம் ஓரங்களில் வந்து அகெயின் சேம் வந்து நம்ம இந்த ரிப்பன் ஒர்க் வந்து செகண்ட் டயருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து இந்த கேக்குக்கு மேலே டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்ட் ஷேப் போட்டு அருண் பவி அப்படின்ற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அருண் பவி அப்படின்ற கான்செப்டில் ஒரு டாப்பர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது நார்மல் பிரிண்ட் ஷாப்பில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நீட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை அழகாக வந்து நம்ம ஷார்ப்பாக நீட்டாக கட் பண்ணி அப்புறம் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி செலோ டேப் அடித்து அழகாக டாப்பர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களுமே ஏதாவது ஒரு தீமில் வந்து உங்களுக்கு டாப்பர்ஸ் எதுவும் நீங்கள் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்களாகவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நல்லா ஷீட்டில் வந்து நான் எடிபிள் ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் ஸ்டிக்ஸ்லாம் வச்சு நீட்டாக வந்து செலோ டேப் படித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியான டாப்பர் வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும். க்ரம் கோட் மெயின் கோட் எல்லாமே மார்னிங்கே 10 மணிக்குள்ளாரையே நீட்டாக முடிச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணியாச்சு. 5 மணிக்கு அப்புறமா நம்ம கேக் டெலிவரிக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் நான் இந்த எல்லா ஃபவுண்டன்ஸையும் நீட்டாக எடுத்து கேக்குக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபவுண்டன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேக்கினுடைய ஃபைனல் வெயிட் பார்த்துட்டு இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். நான் இங்கே எப்படி நான் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த 2 10 இன்ச்லேயும் 8 இன்ச்லேயும் செஞ்சுருந்ததை வந்து நான் 2 ஒன்றா இங்கேயே ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் உள்ள அந்த 6 இன்ச்சும் 4 இன்ச்சும் வந்து நான் மண்டபத்துக்கு போய் தான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கேயே நல்லா ஹைட்டாக நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக தேடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே போகிற வழி ஃபுல்லாக ரோடு ஸ்மூத்தாலாம் இருக்காது, ரொம்ப அப்படியே கடகடன்னு ஆடும் எனக்கு. அதனால் எப்பயுமே நான் கொஞ்சம் ஹைட்டாக ஒரு கேக் பண்ணுறேன் அப்படின்னா நானே தான் அங்கே போய் நான் மேக்ஸிமம் செட் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். ஸோ எல்லா கேக்கையும் நீட்டாக வந்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே மண்டபத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ மண்டபத்துக்கு ரீச் ஆன உடனேயே நான் இது மாதிரி செட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு அழகாக ஒரு டேபிள் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். நான் போனது எனக்கு ஃபுல்லாக வந்து என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே அவங்க சைட்லேருந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஜஸ்ட் அந்த 2 டயர் நான் ரெடி பண்ணிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே எடுத்து இந்த ஒரு 3வது டயரையும் 4வது டயரையும் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். இது வந்து 3rd டயர் வந்து நான் அப்படியே 2 பேலட் நைஃப் யூஸ் பண்ணி 3வது கேக்கையும் அப்படியே சென்ட்ரைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நல்ல ஒரு பெரிய டவல்ஸை உள்ளே நீட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ரீம் யூஸ் பண்ணி அதை நல்லா கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4th டயர் வந்து நான் மேலே ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3வது ஸ்டெப்பையும் 4வது ஸ்டெப்பையும் கீழே பார்டர் கொடுக்கறதுக்காக ரிப்பன் யூஸ் பண்ணி அங்கேயே டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. அது போக நமக்கு இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் எல்லாம் நமக்கு டிஃபால்ட்டாக மார்க்கெட்டில் கிடைக்கும். அது அப்படியே டிசைனுக்காக அப்படியே 2 வந்து ஸ்டெப்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு விங்ஸ் மாதிரியான டாப்பர் வந்து அக்ரலிக்கில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்கேஸ் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக இந்த கேக் வந்து இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். சைட்லேயும் எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க கேக் வைக்கிறதுக்காகவே. ஏன்னா அங்கே அப்போ தான் வந்து மேரேஜே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் மண்டபத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கேக் கட்டே பண்ணியிருந்தாங்க.
பிரைடு தான் நம்மளுடைய கஸ்டமர். செகண்ட் சாரீலாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கேக் கட்டிங்கே இருந்தது. பிரைடும் க்ரூமும் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு ஸ்டாண்ட் செட்டிங்கே நாங்கள் போய் செஞ்சு கொடுத்துருந்தோம். இதுவும் நான் ஸ்டாண்ட்லாம் வச்சு நானே தான் போய் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். அழகாக இருந்தது. கேக் நல்லா சூப்பராக ஹைட்டாக பார்க்குறதுக்கு வந்து நல்லா அந்த பேக்ரவுண்டோட நல்ல ஒரு மேட்சிங்காக சூப்பராக இருந்தது. அவங்க கேக் கட் பண்ணும்போது எனக்கு சூப்பர் ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம செஞ்ச கேக்கு கட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு சூப்பர் ஹாப்பி. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு கேக் ஆர்டரையுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா எப்பயுமே பெஸ்ட்டு அவுட்புட் கொடுத்துருங்க. கஸ்டமர் சர்வீஸ் ஆகட்டும், உங்கள்கிட்ட பேசுகிற விதமாகட்டும், நீங்கள் செய்கிற கேக்குனுடைய அவுட்புட் ஆகட்டும், டிசைன், டேஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து ஒருத்தவங்களும் மாற்றி மாற்றி அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த கேக் ஆர்டர் கூட பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் பேபி தீம் கேக் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கேக் ஆர்டர்னுடைய ரிலேட்டிவ் தான் நமக்கு என்கேஜ்மெண்ட் கேக்கே போட்டிருந்தாங்க. அதே பர்சன் தான் நமக்கு வெட்டிங் கேக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி அது போயிட்டே இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தங்க கேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே நீங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக செய்யும்போது ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்மளுடைய கிறிஸ்மஸ் விலாக் மாதிரி ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் தான், வாங்குறவங்களே தான் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்க புதுசாக உங்களுக்கு முதல்ல ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர்ற எல்லா கேக் ஆர்டர்ஸும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெலிவரி எப்படி பண்ணணும், டெலிவரி ஆப்ஸ் கூட அந்த பார்ட்னர்ஸ் கூட எப்படி டைப் ஆகணும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.